பிரான்சில் 2026ஆம் ஆண்டில் புதிய வீடு வாங்குபவர்களில் பெரும்பாலானோருக்கு ஏபிஎல் எனப்படும் தனிப்பயனாக்கப்பட்ட வீட்டு உதவித்தொகை கிடைக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட வரவு செலவு திட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நடுத்தர வர்க்கத்தின் வங்கித் தவணைகளை செலுத்துவதில் புதிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று குறிப்பிடப்படுகிறது. வழக்கமாக குறைந்த வருவாயுள்ள குடும்பங்கள் தங்களின் முதல் வீட்டை வாங்கும் போது மாதாந்த வீட்டுக்கடன் தவணையை குறைப்பதற்காக காஃப் அல்லது MSA அமைப்புகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வந்தது. இது ஏபிஎல் அணுகல் என்று அழைக்கப்பட்டதுடன் சராசரியாக மாதம் 155 யூரோக்கள் வரை உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. புதிய விதிகளுக்கு அமைய பிரான்சின் பெருநிலப்பரப்பில் தற்போது புதிய வீடு வாங்குபவர்களுக்கு இந்த உதவித்தொகை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியின் பின்னர் புதிய வீட்டு கடன்களில் கையெழுத்திட்ட எவருக்கும் இந்த சொந்த வீட்டு உரிமையாளருக்கான ஏபிஎல் சலுகை வழங்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இதில் சில விதிவிலக்குகள் உள்ளன. 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்பாக மானிய விலையிலான வீட்டுக்கடன் பெற்றவர்கள் அல்லது 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் 3ஆம் மண்டல சிறிய நகரங்களில் பழைய வீடுகளை வாங்கியவர்கள் மட்டுமே தற்போதும் இந்த உதவியை தொடர்ந்து பெற தகுதியுடையவர்கள் ஆவர். இந்த பழைய பயனாளிகளும் தொடர்ந்து உதவித்தொகை பெற கடுமையான விதிகள் உள்ளன. அந்த வீடு அவர்களின் முதன்மை வசிப்பிடமாக இருக்க வேண்டும். ஆண்டுக்கு குறைந்தது 8 மாதங்கள் அங்கு வாழ வேண்டும். மேலும் அவர்களின் குடும்ப வருமானம் மற்றும் சொத்து மதிப்பு 30,000 யூரோக்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாகும்.